வணக்கம் நண்பர்களே. அண்மையில் பத்திரிகையில் வந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி. புலமை பரிசிலில் வெளிநாடு சென்ற 100க்கும் மேற்பட்ட யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக கல்விமான்கள் நாடு திரும்பவில்லை என்ற ஒரு செய்தி வந்தது. உண்மையில் இது எவ்வாறான புலமை பரிசில் திட்டம்? இது எப்படி அதுக்கு ஒரு சில விமர்சனங்கள் வந்தன. இப்ப வெளிநாட்டுக்கு போறேன்னா நிறைய காசு கட்டி 1 கோடி எல்லாம் கட்டி இந்திய பிரிட்டனுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ கனடாவுக்கோ போக வேண்டும். இது புலமை பரிசிலில் போனால் இலகுவாக இருக்கும். ஆகவே கல்விமான்கள் அங்கிருந்து போகின்றார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. பேராசிரியர் கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களிடம்தான் இந்த விடயங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம் மனஸ், உங்களுக்கு நேர்களுக்கு வணக்கம். என்ன பிரச்சனை சார்? இது என்ன? இப்ப புலமை பரிசில்ல பல்கலைக்கழகத்துக்கு எவ்வாறு இந்த பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஊழியர்களுக்கு புலமை பரிசில் திட்டம் என்ன? வெளிநாடு போனவர்கள் வரவில்லையா? ஒரு விளங்கப்படுத்துங்க ப்ளீஸ். உண்மையிலேயே ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு இலங்கையிலிருந்து கல்வி விடுமுறை, ஸ்டடி லீவ், அது 3 வருஷமும் 9 மாதமும் இருக்கின்றது. அவர் அதை ஒரு முதுகலை மாணிக்கு பயன்படுத்தலாம் அல்லது கலாநிதி பட்டப்படிப்புக்கு பயன்படுத்தலாம். இலங்கையின முறைமை நாங்கள் பேராசிரியராக பல்கலைக்கழகத்தில் இணைவதில்லை. ப்ரொபேஷனரி லெக்சரர், தகுதிகான் விரிவுரையாளராகத்தான் எங்களுடைய கல்வி வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. தகுதிகான் விரிவுரையாளர்கள் அது சில வேளை கலைமானி பட்டத்தில் உயர்தரத்தில் சித்தி பெறுபவர்கள், முதுகலைமானியை பெற்றவர்கள் இப்பொழுது வருகிறார்கள். நாங்கள் படித்த காலத்தில் எல்லாம் கலைமானி பட்டத்தில் உயர்ந்த வகுப்பில் சித்தி எய்தவர்கள் தான் தகுதிகான் விரிவுரையாளராக தெரிவு செய்யப்படுவார்கள். 8 வருஷ காலத்துக்குள்ள நீங்கள் எம்பில் அல்லது பிஹெச்டி முடிக்கணும். 8 வருஷம்தான் உங்களுக்கு கலந்தரப்படும். அது நீங்கள் உள்நாட்டிலையும் முடிக்கலாம், வெளிநாட்டிலையும் முடிக்கலாம். இந்த 8 வருஷத்துக்குள்ள நீங்கள் முடிக்கவில்லை, அதாவது எம்பில் என்பது ஒரு வருஷ ஆய்வு கட்டுரை அதில் இருக்கணும். தீசிஸ் நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். வெறுமனே கோர்ஸ் ஒர்க் படிச்சுட்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிஹெச்டியில் அது இருக்குது. எம்பில் அல்லது பிஹெச்டி நீங்கள் சப்மிட் பண்ணணும். வெளிநாட்டிலேயோ உள்நாட்டிலேயோ படித்து அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தால்தான் நீங்கள் நிரந்தர பதவிக்கு உள்வாங்கப்படுவீர்கள். அதுக்கு பிறகுதான் சிரேஷ்ட விரிவாளர் தரம் 2, 1, அதுக்கு பிறகு பேராசிரியர், சிரேஷ்ட பேராசிரியர் எல்லாம் வரும். இப்பொழுது நீங்கள் வெளிநாட்டுக்கு படிக்க போகும்போது உங்களுக்கு 2 வாய்ப்பு இருக்கின்றது. ஒன்று, உங்களுடைய சொந்த பணத்தில் சென்று படிப்பது. சொந்த பணத்தில் நீங்கள் சென்று படிக்கும் போது 3 வருஷம் 9 மாதத்துக்கு அரசாங்கம் சம்பளம் தரும். அந்த சம்பளத்துக்கு நீங்கள் ஒரு பிணை வைக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு 2 கோடி ரூபா மொத்தமாக சம்பளம் வருதுன்னு வச்சுக்கொண்டால் 2 கோடி சம்பளம் பெறக்கூடியவர்கள் 2-3 பேரை கொண்டு வந்து பிணை வைக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பளம் ஒரு பேரா ஒட்டுமொத்த விடுமுறைக்கும் சேர்த்து சம்பளம். அந்த 3 வருஷம் 9 மாதத்துக்குரிய சம்பளம் அவ்வளவு. சரி. 3 வருஷம் 9 மாதத்துக்கு 3 வருஷம் 9 மாசத்துக்குரிய சம்பளம் உதாரணத்துக்கு 2 கோடி ரூபான்னு வச்சா நீங்க எத்தனை 2 கோடியை கொண்டு வைக்கணும்? வட்டியோட சேர்த்து, வட்டியை கல்குலேட் பண்ணி சொல்லுவார்கள். உங்களுடைய மொத்த பிணை தொகை 2 கோடி 50 லட்சம் இதுக்கு பிணையை கொண்டு வாருங்கள் என்று. ஆகவே அதுக்குரிய சம்பளம் பெறுபவர்கள் 2 பேர் அல்லது 3 பேர் கொண்டு வந்து அவர்கள் எங்களுக்கு பிணை வைக்க வேண்டும். இது சரீர ஓகே, அந்த பண பிணை வைக்க வேண்டும். அவர் சம்பளத்தை கொண்டு கொடுக்கணும், சம்பள பட்டியல் எல்லாம். அல்லது உங்களுக்கு சொத்து இருக்குமா இருந்தால் காணி உறுதி, வீடு உறுதி எல்லாம் கொடுக்கலாம். லோயரை வச்சு கொண்டு பல்கலைக்கழகத்தோட ஒரு உடன்பாட்டுக்கு வரணும். லோயர் வரணும். உங்களோட சொத்து இருந்தால் ஒரு பேரும் பிணை வைக்க தேவையில்லை. உங்களுடைய சொத்தை கொடுத்து விட்டு நீங்கள் பிணையா வச்சு கொண்டு போகலாம். இது ஒரு வகை. இப்போ உங்களுக்கு ஜப்பானுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்காலர்ஷிப் போறீங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அப்போவும் உங்களுக்கு இந்த 3 வருஷம் 9 மாதத்துக்கு சம்பளம் கிடைக்கும். ஆஸ்திரேலியா உங்களுக்கு 3 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் தருது. இப்போ உங்களுக்கு 5 கோடி, அந்த தொகையும் சேர்த்து 5-6 கோடிக்கு நீங்க பிணை வைக்கணும். சம்பளமும் அந்த ஆஸ்திரேலியா தருகின்ற அல்லது லண்டன் தருகின்ற, அமெரிக்கா தருகின்ற அந்த புலமை பரிசில் எவ்வளவு தொகை வருதோ அந்த தொகையும் சேர்த்துத்தான் அவர்கள் மொத்தமாக கணிப்பிடுவார்கள். இப்போ 5 கோடி 50 லட்சம் வருதுன்னு சொன்னா 5 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் பிணை வைக்க வேண்டும். நீங்கள் பிணை வைத்து போகிறீர்கள். அங்கே பட்ட படிப்பை முடித்துவிட்டு வரவில்லை. இப்பொழுது உங்களுக்கு 5.5 கோடி ரூபாய் உங்களோட பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் கட்ட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலியா அரசாங்கமோ லண்டன், இங்கிலாந்தோ அல்லது அமெரிக்காவோ தந்த அந்த புலமைப்படத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்கிறீர்கள்
ஒரு 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 விரிவாக இருக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் அந்த தொகை வழங்கப்பட்டது. நீங்கள் தனியே அந்த உங்கள் பதவியை காட்டி தான் எடுக்கிறீர்கள். இளம் விரிவுரையாளர் பதவியை காட்டி எடுக்கிறீர்கள் என்பதற்காக தான் அந்த தொகையை உள்ளடக்கிறார்கள். வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் நீங்கள் ஒன்று ராஜினாமா செய்வது, அப்பொழுது அந்த தொகையை கட்ட வேண்டும். வட்டியுடன் எவ்வளவு தொகையோ நீங்கள் எடுத்திருக்கிறீர்களோ சம்பளம், அந்த தொகையை திரும்ப செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால் அந்த பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொள்ளும், நீங்கள் ராஜினாமா செய்யலாம். அப்படி நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, நீங்கள் ராஜினாமும் செய்யவில்லை, நீங்கள் வரவும் இல்லை என்று சொன்னால் உங்களை பதவியிலிருந்து நீக்கம் செய்வார்கள். நீக்கம் செய்தால் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீதிமன்றங்களுக்கு சென்று வழக்கு தாக்கல் செய்து இவர் வரவில்லை என்று. அதான். ஆனால் பல பல்கலைக்கழகங்கள் அவ்வாறு செய்வதில்லை. இந்த பிரச்சனை இப்ப நீங்க கேட்டது, நிறைய பேர் வரவில்லை. இப்ப வந்து அது ஓகே. அந்த இத அறவிடுறது எப்படி அறவிடுவார்கள்? இல்ல, பல பல்கலைக்கழக விரிவாளர் எனக்கு என்னுடைய நண்பர்கள் கூட வந்து அந்த பணம் எல்லாம் கட்டி வட்டியெல்லாம் கட்டி விட்டு எல்லாம் ராஜினாமா செய்து போறவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வந்து உத்தியோகபூர்வமாக பல்கலைக்கழகத்துக்கு அறிவிச்சு அவ்வளவு தொகையும் கட்டி உங்களை பிடித்துக் கொள்ளலாம், நீங்கள் ராஜினாமா செய்யலாம். அல்லது உங்களை பதவி நீக்கம் செய்தார்கள் சொன்னால் இலங்கையில எந்த காலத்தில் நீங்க வந்து பதவி ஏற்கலாது. நீங்கள் ராஜினாமா செய்தால் நீங்கள் வந்து பதவி ஏற்கலாம் பிற்காலத்தில். உங்களுடைய ஒரு பல்கலைக்கழகம் வெளியேற்றமாக இருந்தால், பதவியிலிருந்து வெளியேற்றமாக இருந்தால், நீங்க இலங்கையில் உங்களுக்கு தெரியும் எந்த விண்ணப்ப கேட்பார்கள், நீங்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டவரா? ஆம் என்று போட்டால் இலங்கை பல்கலைக்கழகத்தில் எங்கேயும் நீங்க இலங்கை அரசாங்கத்தில் எந்த துறையிலையும் வேலை செய்ய இயலாது. ஆக அதுக்கு வழி இருக்குது, வந்து பணத்தை கட்டுவது. வராமலும் கட்டலாம், பணம் வந்து சேர்ந்தால் சரி. ஆனால் வராமலும் விட்டு பணத்தையும் கட்டாம விட்டாதான் சட்ட பிரச்சனை. ஆனா இது வந்து சாத்தியமா? அப்ப அவ்வளவு பிணைத்தொகையை வச்சுட்டு வெளிநாடு வந்து அவர் அதை சம்பாதிக்க முடியுமான்ற கேள்வி இருக்கு தானே சார்? அது பல சிக்கல் இருக்குது, அது உண்மை. ஆனால் அவர்கள் ஏன் வராம விடுகிறார்கள்? அவர்களுக்கு தெரியும் தானே, இவ்வளவு தொகை நாங்கள் எடுத்திருக்கிறோம், இவ்வளவு சம்பளம் எடுத்திருக்கிறோம், அதை திருப்பி கட்ட வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிந்த விடயம். அதனால்தான் பலர் ஆரம்பத்திலேயே பல்கலைக்கழக அல்லது மத்திய வங்கி பல்கலைக்கழகங்களிலிருந்து பிணை செலுத்த சொன்ன போது பலர் பதவியை ராஜினாமா செய்து போட்டு ஸ்காலர்ஷிப்பில் போனவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு பிணை செய்ய இயலாது, பிணை கட்ட முடியாது, இவ்வளவு தொகை கட்ட இயலாது, எங்களால் பிணை வைக்க முடியாது, ஆகவே நாங்கள் பதவியை விட்டு விலகி செல்கிறோம் என்று பலர் ராஜினாமா செய்தவர்கள் இருக்கிறார். எனக்கு தெரியும், பலர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அப்படின்னா அப்படி போயிருக்க வேண்டும். இப்ப எனக்கு தெரியும் ஒரு பேராசிரியர் இங்க லண்டன்ல வந்து ரிசப்ஷன், ஒரு பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரிசப்ஷன்ல நின்றார். நாங்கிட்ட சார் நீங்க இங்க என்ன செய்றீங்கன்னு, அடே நான் வந்துட்டேன் தெரியாம வந்துட்டேன், நீங்க வந்து நல்லா மாட்டுப்பட்டுட்டேன்னு சொன்னார். ஆகவே வந்து அப்ப இங்கேயும் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய உசிதமான வாழ்க்கை என்று சொல்ல முடியாது, அது உங்களுக்கே தெரியும். இப்ப ஏன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடர்பாக தற்பொழுது செய்திகளில் அடிபடுது, என்ன காரணம்? யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள அத்தனை பல்கலைக்கழகம், எல்லா பல்கலைக்கழகத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நான் உங்களிடம் கேட்கின்றேன், 3 வருஷம் 9 மாதத்துக்கு நீங்க விடுமுறையில் போய் படிக்கிறீர்கள். பல்கலைக்கழகங்களில் ஒரு புது விரிவுரையாளர் சேர்ப்பது எங்களுக்கு காடர் என்று சொல்வார்கள். ஒரு 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 டிபார்ட்மெண்ட்ல 20 பேர் தான் காடர் என்று சொன்னால் காடர் தான். அப்ப நீங்க 30 பேர் அதை ஆக்கலாது. அரசாங்கம் பல்கலைக்கழக மானியம் ஆணைக்குள்ள 20லிருந்து 22, 23 அதிகரிக்கும் வரைக்கும் 20 தான். அப்ப 20ல 2 பேர் 3 பேர் வெளிநாட்டுக்கு புலமை பரிசில் சென்று படிக்கும் போது அந்த 3 பேர் வெற்றிடம் அப்படி இருக்குது. அது புதாக்கள் எடுக்கலாது, ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் போய் கொண்டிருக்கின்றது. 3 வருஷம் 9 மாதம் முழுமையாக சம்பளம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய இடம் அப்படி காலியாகவில்லை, அப்படி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ராஜினாமா செய்யாமல் 3 வருஷம் 9 மாதத்துக்கு சம்பளம் எடுத்துவிட்டு முடிஞ்ச பிறகு ராஜினாமா செய்தால் இங்கே பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, மாணவர்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, பல்கலைக்கழகத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அதை செய்வது நியாயமில்லை தானே? உண்மை, அதுல நியாயமில்லை தானே? அப்படி சொன்னால் நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு போயிருந்தால், சம்பளத்தை எடுக்காம போயிருந்தால், அந்த இடத்துக்கு உடனடியாகவே புதிய ஒருவர் வந்திருப்பார். அப்ப நீங்க அதையும் கெடுத்திருக்கிறீர்கள். அதான் அரசாங்கத்துடைய வாதம். எங்களை பொறுத்தவரை அரசாங்கம் சொல்லுவது சரி. இப்ப வெளிநாட்டுக்கு புலமை பரிசலுக்கு போனவருக்கு திரும்பி வந்தா அதுல என்ன பிரயோசனம்? சம்பளம் அதிகரிக்குமா, என்ன விஷயம்? நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் உண்டு. நீங்க நான் சொன்னேன் தானே, தகுதிகான் விரிவுரையாளராக இருக்கிறீர்கள், 8 வருஷத்துக்குள்ள நீங்கள் அந்த எம்பியில் அல்லது பிஎச்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறீர்கள், உடனடியாக நீங்கள் நிரந்தரமாக்கப்படுவீர்கள். நீங்கள் சிரேஷ்ட விரிவாளர் தரம் 2க்கு போவீர்கள், நிறைய சம்பளம் அதிகரிக்கின்றது. அடுத்த 6 வருஷத்துல 8 வருஷத்துல அடுத்த 1க்கு போகிறீர்கள், திரும்பவும் உங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கின்றது. உங்கள் ஆய்வு கட்டுரையோட ஊடாக நீங்கள் பேராசிரியர் போகிறீர்கள், திரும்பவும் சம்பளம் அதிகரிக்கின்றது. இங்கே பதவி நிலை உயர 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 சம்பளம் கூடிக்கொண்டே இருக்கும்.
அதை தீர்மானிப்பது நீங்கள் தான். உங்களுடைய தகுதியை நீங்கள் படித்து நீங்கள் பட்டங்களை சேர்க்கும் போது உங்களுக்கு சம்பளம் கூடிக்கொண்டே இருக்கின்றது. அதை தீர்மானிப்பது நீங்கள். ஆகவே இங்கே வருவதால் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. ஆனால் இலங்கைக்கு வந்து 5 லட்சம் எடுப்பதை விட ஆஸ்திரேலியாவில் 10-15 லட்சம் எடுக்கலாம் என்று தீர்மானித்து பிள்ளைகளுக்கு எதிர்காலம் அங்கே நல்லா இருக்கு என்று தீர்மானித்து தான் பலர் ராஜினாமா செய்கிறார்கள் அல்ல வராமல் விடுகிறார்கள். அவளை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். நீங்க சொல்ற விஷயம் சரி. என்னன்னா இப்ப வந்து இப்ப நீங்க சொல்ற விஷயம் சரி. என்னன்னா இப்ப வெளிநாடுகளுக்கு பொதுவாக பெற்றோர்கள் வாரது உண்மையா பிள்ளைகளுடைய கல்விக்காகத்தான் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வாரார்கள். இப்ப ஐரோப்பாவில இருந்து பிரிட்டனுக்கு வருகின்றவர்களும் கூட மிகவும் சிரமப்படுகின்றார்கள். பிள்ளைகள் வந்து ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்பதற்காக. வேற எங்கேயுமே ஆங்கில கல்வி இருக்குது. ஆனா இவ்வளவு இப்ப ஒரு முழுமையான ஒரு ஆங்கில கல்வியை படிப்பதற்காக வருகின்றார்கள். இந்த இடத்துல இப்ப பேராசிரியர்கள் வந்து அல்லது பல்கலைக்கழக ஊழியர்கள் வந்து நாட்டுக்கு ஒரு துரோகம் செய்கின்றார்களா? அப்படி என்று நாங்க சொல்லலாமா? 2 வகையில இது முக்கியமானது. ஒன்று, நீங்க கேட்கும் கேள்வி மிகவும் சிக்கலானதும் கடினமானதும் யதார்த்தமான கேள்வி. உண்மையிலே இலங்கை இலவச கல்வியை கொடுக்கிற ஒரு நாடு. பலருக்கு வாய்ப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் காப்பத சாதாரண காப்பது உயர்தர பரீட்சை எடுத்து அதில் ஒரு 46 மாணவர்கள் தான் பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2,50,000 மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வர முடியாமல் வாய்ப்பின்றி இருக்கிறார்கள். அவை வாய்ப்பை பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் நிச்சயமாக இலவச கல்வியை அரச பணத்தில் மக்கள் பணத்தில் கல்வி கற்கிறார்கள். ஆனால் இது ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டியது அரசாங்கத்துக்கு இல்லை, இந்த நாட்டு மக்களுக்கு. அவ்வளவு நன்றி நாங்கள் உட்பட எல்லோரும் நன்றி உடையவர்களாக இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை மிக வேகமாக உயர்த்த வேண்டியது, இலங்கை உள்ள வேலைக்கு வருபவர்களை உயர்த்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இப்ப ஒரு 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 ஐடி துறையில் வர பட்டதாரிக்கு 65,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அவருடைய எதிர்காலம் என்ன? அவருடைய அவர் சொல்ற எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு வீடு வாங்க இயலாது, பிள்ளைகளை படிப்பிக்க இயலாது, ஆகவேதான் நம்ம அப்ப அவ்வளவு பக்கத்துல நியாயம் இருக்குது. அரசாங்கம் இதை என்ன செய்யறதுன்னு சொன்னால், நீங்கள் வெறுமனே இலவச கல்வியை கொடுப்பது ஒரு அங்கம். பொருளாதாரத்தை விரிவுபடுத்தி எல்லா சீர்திருத்தங்களையும் செய்து மிக அதிகளவான உற்பத்தி திறனை காட்டி சம்பளத்தை உயர்த்தி கொடுத்திருந்தால் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் பெறக்கூடியதாக உற்பத்தி பல்கி பெரிய இருக்குமா இருந்தால் இந்த பிரச்சனை ஒன்று வந்திருக்காது. தென்கொரியா 60ஆம் ஆண்டை இதை எதிர்கொண்டது. புலம்பெயர் மூலசாலைகளின் வெளியேற்றம் தென்கொரியாவில் இருந்தது உண்மை. ஆனால் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய தொடங்கியவுடன் இன்னொரு மாதிரி தொடங்கி விட்டார்கள். இலங்கையில இன்றும் மூலசாலைகளின் வெளியேற்றம் தான் இருக்கின்றது. ஆகவே எடுந்த மானத்தில் நாங்கள் இவர்கள் நன்றி கடன் கட்டவர்கள், நன்றி இல்லாதவர்கள், நாட்டுக்கு துரோகம் செய்ய போறாங்க சொல்ல இயலாது. அவர்கள் பலர் வந்து தங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு அரசாங்கம் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். அதே நேரம் மிகப்பெரிய சம்பளத்தை பெற்றவர்கள் அங்கே வெளிநாடுகளுக்கு போய் இங்கே செய்த வேலையை விட மிக கடினமான வேலைகளை, ஆபத்தான வேலைகளை ஓரளவு சம்பளம் பெறுகின்றதற்காக செய்வது எந்த அளவு நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. இப்ப இங்கே பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாக இருக்கிறவர், பேராசிரியராக இருக்கிறவர், அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக போனால் இங்கே வைத்தியராக இருப்பவர் அங்கே வைத்தியராக அதில் நியாயம் இருக்கின்றது. இங்கே வைத்தியராக இருப்பவர் அங்கே போய் ஒரு டிரைவராக இருப்பது, என்ஜினியராக இருந்தவர் அங்கே ஒரு டிரைவராக இருப்பது எந்த அளவுக்கு ஏற்புடையது எனக்கு தெரியவில்லை. ஆனா அவ்வாறும் சில இருக்கிறார்கள். இப்ப வந்து பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகிற பட்டதாரிகள் கிட்டத்தட்ட எத்தனை பேர் சார் வெளியாகிறாங்க இப்ப இலங்கை பல்கலைக்கழகம்? ஒரு வருஷத்துல 40-45 என்றா இப்ப அண்மை காலத்துல ஒரு வருஷம் 45,000 பேர் உள்ளே வருகிறார்கள் என்று சொன்னால் 40-45 பேர் வெளியே போகத்தான் வரும். ஆனால் அதுல அரசாங்கம் வேலை கொடுப்பது எத்தனை பேர்? இப்ப அரசாங்கம் இப்பொழுதுதான் அறிவித்திருக்கின்றது. சிலர் 3 வருஷம் கூட வேலை இல்லாம காத்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் 38,000 பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டு சொல்லுகிறார்கள். இப்ப பட்டதாரிகள் மத்தியில வேலையின்மை இருக்கின்றது. 3-4 வருஷம் எல்லாம் வேலை இல்லாம காத்து கொண்டிருக்காங்க. அரசாங்கம் தொழில் வழங்குனரா இருக்க இயலாது. அரசாங்கம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவராக இருக்கணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும், இடவசதி செய்யணும். எம்ப்ளாயரா எல்லாத்துக்கும் இருக்கலாம். கல்வி சுகாதாரத்தை தவிர ஏனைய துறைகள்லாம் அரசாங்கம் ஈடுபடக்கூடாது. தனியார் துறையை ஊக்குவிக்கணும். தனியார் துறை மிகப்பெரிய சம்பளம் கொடுக்கிற துறையாக உருவாக வேண்டும். அதான் நிரந்தர தீர்வு. ஒவ்வொரு வருஷமும் 40,000 பேருக்கு அரசாங்கம் வேலை கொடுத்து கொண்டு வந்தால் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கின்றது. பட்டதாரிகள் வருகிறார்கள், அவர்கள் எல்லாம் பிரதேச செயலகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். அங்கே பிரதேச செயலாளர்கள் சொல்லுகிறார்கள் கதிரை இல்லை இருப்பதற்கு, வேலை இல்லை இருப்பதற்கு. இது நாட்டை அபிவிருத்தி செய்ய உதவாது. ஒரு கிராம சேவையாளர் ஒரு 20-30 வருஷத்துக்கு தனியே செய்த வேலைகளை அன்றைக்கு 10 பேர் செய்கிறார்கள். ஆனால் இன்னும் வறுமை ஒழிக்க முடியவில்லை. வறுமை ஒழிப்புக்கு பலர் இருக்கிறார்கள். இது ஒரு காலம் நாட்டு அபிவிருத்திக்கு உதவி செய்யாது.
அவர்களெல்லாம் தனியார் துறைக்கு அனுப்பப்பட வேண்டும். தனியார் துறை அதிக அளவு சம்பளத்தை வழங்கும் துறைகளாக உருவாக்கப்பட வேண்டும். அரசாங்கம் இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது இலங்கை நடப்பதா தெரியவில்லை. எல்லோரும் பல்கலைக்கழகம் வரைக்கும் அரசாங்கம் படிப்பித்து வேலையையும் எங்களுக்கு அரசாங்கம் தான் தர வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். யாரில் பிழை சொல்வது? அடுத்தது இன்னமொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த பட்டதாரிகள் வந்து நல்ல புலமையோட வெளியில வருகின்றார்களா? ஏன்னா உங்களோட காலம் எல்லாம் மிக மிக புலமை வாய்ந்த காலம். பார்த்தாவே தெரியும் அந்த பேராசிரியர்னா ஒரு பேராசிரியர் என்ற ஒரு 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 இதொன்று இருக்கும் பார்க்கிற நேரம். ஆனா இப்ப வந்து புலமை குறைவானவர்கள் வெளியாகின்றார்கள் என்ற ஒரு விஷயம் பேசப்படுகிறது. அது சரியா சார்? இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது எங்களுக்கு கண்கூடா தெரிகின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் நவீன தொழில்நுட்பத்தை இப்ப ChatGPT எல்லாம் மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அது பிரசன்டேஷனா இருக்கலாம், அசைன்மெண்டா இருக்கலாம், பயன்படுத்துகிறார்கள். தரம் மிக குறைவா இருக்கின்றது. மாணவர்கள் வகுப்புகளுக்கு வருவதில்லை. அந்த வருகை மிக குறைவா இருக்கின்றது. பரீட்சைக்கு மட்டும் வரும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் போராடுவது குறைந்து விட்டது. நீங்க சொல்லுவது முற்றிலும் சரி. அந்த தரம் வந்து மிக கடுமையாக குறைஞ்சு கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது. இது ஒரு நாட்டுக்கு நல்ல விஷயமா எனக்கு தெரியவில்லை. தொழில்நுட்பத்தை நாங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் தீங்கான விஷயங்களுக்கு பயன்படுத்துவது அது அவர்களுக்கும் நல்லமில்லை, நாட்டுக்கும் நல்லமில்லை. எல்லோரும் அந்த குறுக்கு வழியை தேடி போக முற்படுகிறார்கள். கடினமாக உழைத்து போராட வேண்டும் என்பதில் தடுமாறுகிறார்கள். அது இளஞ்சமூகம் அதில் நிற்பது உண்மையை வருத்தத்துக்குரியது. இது நாட்டுக்கு நல்லதல்ல, அவர்களுக்கும் நல்லதல்ல. இப்ப வந்து இப்ப தீசிஸ் சிலதுகளை ஒப்படைக்கிற நேரம் ChatGPT போயிட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒப்படைக்கிறார்கள். அது உங்களுக்கும் தெரியும் தானே அப்படித்தான் வருதுன்னு சொல்லி பார்க்கவே விளங்குது. அந்த இதை பார்க்க விளங்கும். அப்படியான மாணவர்கள் சிலர் நினைக்கிறார்கள் போலக்கு விரிவுரையாளர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் விரிவுரையாளர்களுக்கு தெரிந்தவுடன் அவர்கள் புள்ளிகளை இழக்கிறார்கள், கடுமையாக இழக்கிறார்கள். இப்போ அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு காப்பி பண்ணுறீங்கன்னு பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அதை துல்லியமாக எத்தனை வீதம் காப்பி பண்ணப்பட்டுள்ளது என்பதெல்லாம் அறிந்தால் அவர்களுக்கு புள்ளி குறைந்துவிடும். அவர்களுடைய வாழ்க்கையே மிக மோசமாக பாதிக்கப்படும். ஆகவே அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். நீங்கள் இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள், ஆனால் உங்களுடைய செயற்கை அறிவையும் பயன்படுத்துங்கள். வெறுமனே உங்களுடைய இயற்கை அறிவையும் பயன்படுத்துங்கள். செயற்கை அறிவை மட்டும் நம்பி இருக்க வேண்டாம் என்று அதை பார்க்கலாம். ஒரு ஐடியாவை பெறுவதற்கு அதை பார்க்கலாம். ஆனால் முற்றுமுழுதாக ChatGPT-யிலே தங்கியிருப்பது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை பின்னுக்கு கொடுக்கும். ஏன்னா அதை அறிந்த விரிவுரையாளர்கள் புள்ளி போட மாட்டார்கள். ஆதாரம் இங்கே இருக்கின்றது காட்டினால் ஒன்றும் செய்யலாம். ஆகவே அது மிக சிக்கலானது. சார், இப்ப தமிழ் மாணவர்கள் இப்ப யாழ்ப்பாணம் மட்டக்களப்பை பொறுத்தளவில் ஆரம்பத்துல வந்து கல்விதான் எங்களோட மூலதனமா இருந்தது. இப்பொழுது தமிழ் மாணவர்கள் உற்சாகமா இருக்கிறார்களா? என்ன விஷயம்? எப்படி நீங்க பாக்குறீங்க? யுத்தம், அந்த களைப்பு, புலம்பெயர்வு, இப்ப எல்லோட ஒரு இளைஞர் யுவதிகள்கிட்ட கேட்டால் அவங்க சொல்றது வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்பது. கல்வி வந்து இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு காட்டத்தில் உங்களோட பேருக்கு பக்கத்தில் BA, MA, என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் என்று போட்ட காலம் போய் வித்தின் பிராக்கெட்டுக்குள்ள லண்டன், UK அப்படி போடுறார்கள், லண்டன் போடுறார்கள், அமெரிக்கா. அந்த இன்னைக்கு பட்டத்துக்கு பதிலாக நாட்டை போடும் பலமே வந்து விட்டது. அவ உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருக்கிறீர்கள், பட்டதாரியாக இருக்கிறீர்கள், உங்களை விட பக்கத்து வீட்டில் உள்ளவர், வெளிநாட்டில் தொடர்பு உள்ளவர், அவர் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. எப்படியாவது வெளிநாடு போக வேண்டும் என்று. அந்த சிந்தனை இருக்கும் வரைக்கும் ஒரு இளைஞனால முடியாது, இங்கே கடினமாக போராட முடியாது. ஆகவே 10 இளைஞர்கள் போகும்போது 10 இளைஞர்களும் போக வேண்டிய கட்டம் வருகின்றது. ஆகவே அந்த யுத்தத்துக்கு பிறகு அந்த மனநிலை மாறிவிட்டது. ஒரே தீர்வு வெளிநாட்டுக்கு போனால் எல்லாம் சரி என்று. வெளிநாட்டில் உள்ளவர்களும் தாங்கள் எவ்வாறு அங்கே சிரமப்படுகிறோம், அங்கே வாழ்க்கை இலகுவானதல்ல என்பதை காட்டாமல், வெளிநாடு என்பது பணத்தை அள்ளக்கூடிய இடம் என்றது ஆரம்பத்தில் அது இருந்திருக்கலாம். இன்றும் அதே செய்தி வருவதாகத்தான் நானும் பார்க்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அப்படிதான் சொல்லுகிறார்கள். அந்த சிந்தனை இருக்கும் வரைக்கும் இங்கே இருந்து வெளியேறி செல்பவர்கள், கல்வியில் அக்கறை குறைந்தவர்கள் தான் மிக மோசம். இப்பெல்லாம் நான் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள இந்த நாடு சிக்கி இருக்குது. போதவஸ்தா இருக்கலாம், மதுபாவனையா இருக்கலாம். இளைஞர்கள் மிக சிக்கலான கட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள். ஒரு ஆபத்து தான் நாடு முழுவதும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. என்றால் இளைஞர்கள் மத்தியில போதவஸ்து, மதுப்பாவனை தான் அதிகமா இருக்கின்றது. ஆகவே இது நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதல்ல. இப்ப அதிகமாக இங்க சார் இப்ப வந்து வருமானமும் செலவும் சமமா தான் இப்ப போய்கொண்டிருக்கு. ஏன்னா நீங்க சொன்னதுக்காக ஒரு தகவலுக்காக சொல்றேன். எவ்வளவு அந்த வருமானமோ அவ்வளவு பேங்க்ல இருந்து உருவி எடுத்து விடுவார்கள். எல்லாத்துக்கும் போய்விடும். அடுத்தது இன்னொரு விஷயம் உண்டு.
இப்ப அமெரிக்காவுக்கு சென்ற கிட்டத்தட்ட 13 லட்சம் மாணவர்கள் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள். அந்த நியூஸை நீங்க பாத்தீங்களோ தெரியல. என்னன்னா இப்ப அஹ், அஹ், படிக்கிற விசால ஸ்டூடெண்ட் விசாவில போனவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அவர்களுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஸ்டூடெண்ட் விசா முடிஞ்ச உடனே அவர்களுக்கு ஒரு ஸ்பான்சர் எடுத்து வேலை செய்யலாம். இப்ப ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறார், எல்லாரையுமே வெளியாக்குறேன்னு சொல்லி அந்த வேலை செய்யற திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மாணவர்கள், இந்திய மாணவர்கள் இப்பொழுது வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. அங்க இருக்க முடியாது. அப்ப அவர் சொல்றார் உள்ளூர் ஆக்களுக்கு வேலையை கொடுக்க சொல்லி. ஆகவே அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் இப்ப பிரிட்டன்ல எப்ப வருமென்று தெரியாது இந்த நிலைமை. இப்ப நீங்க படிச்சுட்டு போயிடுங்கோ என்றதான் நீங்க விஷயம். அப்ப என்ன, வருமானம் மட்டும் வரட்டும், நீங்க இங்க வேலை செய்ய தேவையில்லை, லோக்கல் பீப்புளுக்கு வேலை கொடுப்போம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அந்த ஒரு நிலைமை வந்திருக்கு சார். அது உண்மைதான். என்ன சொன்னா ஆரம்பத்தில் இப்ப அமெரிக்கா அல்லது மேற்கு நாடுகளுக்கு போகும் மாணவர்களுடைய நோக்கம் ஒரு பக்கம் கல்வியா இருந்தாலும் அங்கேயே வேலை செய்வது, திரும்பி வருவதில்லை. அந்த எண்ணத்துடன் தான் பலர் 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 செல்கிறார். சிலர் திரும்பி வரக்கூடும், பலர் அப்படித்தான் பலர் வெளியேறி செல்கிறார்கள். அந்த எண்ணத்துக்கு தான் இப்பொழுது அவர் முற்றுப்புள்ளி வைக்கின்றார். கல்விக்கும் அவர் நிச்சயமாக நிதி ஒதுக்கீடுகளை குறைத்து பல்கலைக்கழகங்களோட எல்லாம் முரண்படுகின்றார். 1960களில் சீனா செய்த விஷயத்தை அமெரிக்கா இப்போது செய்வதாகவும் குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் அதனால சீனா பெரிய விலை கொடுத்தது உண்மை. ஆனால் இன்று சீனா கல்விக்கு அதிகமாக ஒதுக்கும் போது அமெரிக்கா குறைக்கின்றது என்ற குற்றச்சாட்டும் இருக்குது. ஆகவே இதெல்லாம் ஒரு 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 குறிப்பிட்ட விடயத்துக்குள்ள உள்ளடக்கி நாங்கள் ஆய்வு செய்ய இயலாது. பின் விளைவுகள் என்ன என்பதை காலம் சொல்லும். ஆனால் நீங்கள் சொல்லுவது சரி, மாணவர்கள் செல்லுவது கல்விக்காக மட்டுமில்லை, அங்கே குடியுரிமை பெறுவது, தொழில் புரிவது, பல்வேறுபட்ட நோக்கங்களுக்காக செல்லுகிறார்கள், குறிப்பாக மேற்கு நாடுகளுக்கு. ஆனால் அதற்கு அமெரிக்கா இப்பொழுது அமெரிக்க அரசாங்கம் வந்து மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தி உள்ளது என்பது உண்மைதான். இப்ப உங்களை போன்ற பேராசிரியர்கள் சந்தோஷமாக வாழ்கின்றீர்களா? மீனிங் என்னன்னா, போதுமான அளவுக்கு வாழக்கூடியதாக இருக்கின்றதா என்ற கேள்விக்கு என்ன பதில்? எங்களுக்கு பல்வேறு ஒரு 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 சந்தோஷம் என்பதுக்கு ஒன்று சம்பளம் மிக முக்கியமானது, உங்களோட பதவி உயர்வுகள் அதெல்லாம் மிக முக்கியமானது. ஆனால் அந்த பொருளாதாரக்கடி வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்து IMF வந்த பிறகு எங்கள் மீது 36% வரி விதிக்கப்பட்ட பிறகு இவ்வளவு காலம் கிடைத்த சம்பளம் குறைந்து விட்டது. என்னுடைய நண்பர்கள் சொல்லுவது, நாங்கள் 22ஆம் ஆண்டுக்கு பிறகு 23ஆம் ஆண்டுக்கு பிறகு வங்கி பக்கம் போவதில்லை, நாங்கள் சேமிப்பதில்லை என்று. சம்பளம் அதிகமாக உங்களுக்கு கிடைத்தாலும் 36 ஒவ்வொரு லட்சத்துக்கு 36,000 ரூபாய் வரியை கொடுத்த பிறகு உங்களை வெஞ்சி இருப்பது மிக குறைவு. அதனாலே என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்கிறோம். அதுதான் வைத்தியர்கள் பலர் வெளியேறி செல்வதற்கு காரணம். சம்பளம் வருகின்றது, ஆனால் ஒவ்வொரு லட்சத்துக்கு 36 லட்சம் என்று சொன்னால் நீங்க யோசிச்சு பாருங்கள். 5 லட்சம் சம்பளம் பெறுபவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வரி இல்லை, மிச்சம் 4 லட்சத்துக்கும் 36,000 வரி விதித்த பிறகு அவரோட கையில பணம் இல்லை. பலர் கடன் பெற்றிருக்கிறார்கள். வரியையும் கடனையும் கட்டிய பிறகு கையில காசு இல்லை, சம்பளம் நல்ல சம்பளம். ஆகவேதான் உங்களோட கேட்ட கேள்விக்கு பதில், ஆரம்பத்தில் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பதவியேற்ற பிறகு மிக கடுமையாக சம்பளம் அதிகரிக்கப்பட்டது உண்மை. கோடபாய ராஜபக்ஷ 18% வரியை குறைத்தார். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே வந்து அதை 36% ஆக்கின பிறகு இந்த தொழிற்சார் நிபுணர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறி சென்றதுக்கு ஒரு காரணம் இது. IMF இதை பற்றி பேசாது, IMF விளக்கங்களை பற்றி பேசுது, அபிவிருத்தியில ஏற்படுற தாக்கங்களை பற்றி, எத்தனை வைத்தியசாலை மூடப்படுது, எவ்வளவு பிரச்சனை என்பதை பற்றி IMF பேசாது. ஆகவேதான் அரசாங்கம் மிக கவனமாக இருந்திருக்க வேண்டும். யாரோ விட்ட தவறுக்கு யாரோ விலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. ஆனா இந்த அரசாங்கம் இதை தீர்க்க வேணுமே சார். அப்படியே போனா என்ன செய்யலாம்? இப்ப 36% நினைச்சு பார்க்கல. இப்ப நாங்க இங்க 22% இப்பொழுது எங்களுக்கு வரி 20% இருந்தது, திரும்ப கோவிட்டுக்கு பிறகு இப்ப 22% மாறிவிட்டது. அப்ப 100க்கு 22 நாங்க கொடுத்தே ஆகணும். அதுல அது வெட்டிட்டே வந்துடும். அது எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கும் சேம் பிரச்சனை தான் இருக்குது. ஆக வந்து இப்ப இதை தீர்த்தா தானே புத்திஜீவிகள் இருப்பார்கள். அது 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 உண்மை. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் கூட ஜனாதிபதி எல்லாம் தேர்தல் பிரச்சார முறைகளை சொன்னது, நாங்கள் 36% 24% கட்டாயம் குறைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தது உண்மை. ஆனால் அது இன்னும் நடைபெறவில்லை. IMF அதுக்கு இடம் கொடுப்பதாக இல்லை என்று அரசாங்கம் சொல்லுகின்றது. ஆனால் அதை எந்த அளவு தூரம் தொழிற்சாலை நிபுணர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள்? அப்ப தொடர்ச்சியாக புலம்பெயர்வு நடக்குமா இருந்தால் அதற்கு யார் விலை கொடுப்பது? நாட்டு மக்கள் தான் விலை கொடுக்க போகிறார்கள். இவ்வளவு பேரையும் உற்பத்தி, உங்களுக்கு தெரியும், ஒரு வைத்தியர் பல்கலைக்கழகத்திலிருந்து வர்ற வைத்தியர் வேற,
ஆனால் அந்த ஒரு கன்சல்டன் லெவலுக்கு வாரது வேற. அப்ப அவர்கள் தான் வெளியேறச் செல்கிறார்கள். அவர்களை இலகுவாக பெற இயலாது உங்களால. பேராசிரியர்களை இலகுவாக பெற இயலாது. ஏன்னா அது இவ்வளவு காலம் பயிற்சியூடாகத்தான் வந்தது. ஆக அவர்கள் இலகுவாக வெளியேற அவர்கள் நாட்டுக்கு சொல்லலாம். அரசாங்கத்துக்கு அறிவிக்காம தான் எல்லோரும் வெளியேறச் செல்கிறார்கள். அதுக்குரிய பதிவுகளே அரசாங்கம் இல்லை. ஆகவே 36% என்பது 40% எல்லாம் மேலை நாடுகளில் இருக்கிற வீதம். அப்ப அமெரிக்கா, டென்மார்க், மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற வீதத்தை இங்கே விதிக்கும் போது அதன் பின்விளைவு என்ன என்பது மிக பாரதூரமானது. ஆனால் கடந்த அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆனால் இப்பொழுது இந்த அரசாங்கமும் அந்த சிக்கலுக்கு உள்ளாயிருக்கின்றது. பலர் கடுமையான கோபத்தில் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். ஆனால் அரசாங்கம் இதை நிவர்த்தி செய்யாவிட்டால் இது ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தி பிரச்சனையை உருவாக்க போகிறது. மிக நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசினோம். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம்.